அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனல் இது வரைக்கும் 1000க்கும் மேற்பட்ட பேருக்கும் நல்ல பலன்கள் பதிஞ்சிருக்கிறேன். ஸோ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேருக்கு நல்ல பலன்கள் தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக அந்த விஜய் சேதுபதி அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலையோ சொந்தக்காரங்களையோ நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் ஜோதிடத்தி மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சு ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும் ஏற்கனவே தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் இந்த ஜோதிட பரிகார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமாகவும் துல்லியமாகவும் பலன் சொல்ல உதவும். ஜோதிட பரிகார புத்தகங்கள் லிஸ்ட்டை பரிகாரம் போகிறாங்க. ஸ்க்ரீனை ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிக்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட் விளக்கம் தரேன். பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வைக்கிடலாம். அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, பிறந்த குழந்தைகள் கரிச பேர் சூட்ட, திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க, குலதெய்வம் அறியாத குலதெய்வம் அறியா, அஸ்ட்ரோனிமாலஜி ஜாதகமே இல்லாத உங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம். குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும். நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க, ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன். சரிங்க, இன்னைக்கு பதிவுக்குள்ளே போவோம். விஜய் சேதுபதி என்ற பேருக்கான 25 வகையான நேமாலஜி படங்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அழகானவங்களாக இருப்பீங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு நீட்டாக ட்ரெஸ் பண்ணுகளை இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. மூணாவது பாயிண்ட்டு சுதந்திர விரும்பியாக இருப்பீங்க. உங்கள் முடிவில் மற்றவங்க தலையிடுத விரும்ப மாட்டீங்க. நாலாவது பாயிண்ட் உங்கள் குடும்பத்தில் குலதெய்வ வழிபாட்டில் குறைகள் இருக்கும். அஞ்சாவது பாயிண்ட்டு தைரியசாலியாக இருப்பீங்க. ஆறாவது பாயிண்ட்டு வாலிப வயசில் பணம் சம்பாதிக்க ரொம்பவே போராடுவீங்க. ஏழாவது பாயிண்ட்டு தசைப்பிடிப்பு பிரச்சனையால் அவதிப்படுவீங்க. எட்டாவது பாயிண்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. ஒன்பதாவது பாயிண்ட்டு அதே ஃப்ரெண்ட்ஷிப்பால் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸால் ஏமாற்றப்பட்டு சம்பாதிச்ச பணங்களை இழப்பீங்க, ரொம்ப கவனமாக இருக்கணும். பத்தாவது பாயிண்ட்டு ஒயிட் காலர் ஜாப் தான் உங்களுக்கு செட் ஆகும். 11வது பாயிண்ட்டு கேஸ் ட்ரபிள் பிரச்சனை உண்டு. 12வது பாயிண்ட் டைஜஷன் பிரச்சனை உண்டு. 13வது பாயிண்ட்டு ஆன்மீக அமானுஷ்ய விஷயங்களில் உங்களுக்கு ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். 14வது பாயிண்ட்டு யார்ட்டே பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க. 15வது பாயிண்ட்டு நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி ப்ரமோஷன் கண்டிப்பாக இருக்கும். 16வது பாயிண்ட்டு அப்பாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு. 17வது பாயிண்ட்டு எப்போதும் பணத்தின் மேலேயும் குடும்பத்தின் மீது தான் உங்களுக்கு சிந்தனைகள் இருக்கும். 18வது பாயிண்ட்டு கூட்டு தொழில் உங்களுக்கு செட் ஆகாதுங்க. 19வது பாயிண்ட்டு சொந்தக்காரங்க பகையாவாங்க. 20வது பாயிண்ட்டு குதிங்கால் வலி பிரச்சனையால் அவதிப்படுவீங்க. 21வது பாயிண்ட்டு பழகிறவங்கலாம் காரணமே தெரியாமல் விலகுவாங்க. அதை நினச்சி நீங்கள் அடிக்கடி ஃபீல் பண்ணுவீங்க. 22வது பாயிண்ட் மனைவிக்கு யூட்ரஸ் பிரச்சனை உண்டு. 23வது பாயிண்ட் வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டுங்க. 24வது பாயிண்ட் உங்கள் குடும்பத்தில் கன்னி உண்டுங்க. கன்னின்னு சொன்னால் குறைஞ்ச வயசில் இறந்து போன பெண் குழந்தை தான் கன்னின்னு சொல்லுவோம். உங்களுக்கும் உங்கள் அப்பா அம்மாவுக்கும் உங்களுக்கு கூட பிறந்தவங்களுக்கும் குறைஞ்ச வயசில் ஒரு பெண் குழந்தை இறந்து போயிருப்பாங்க. அது தெய்வங்க, அது அவசியம் வழிபடணும். கன்னி தெய்வ வழிபாட்டு முறைகள் A to Z அப்படிங்கிற வீடியோவே போட்டிருக்கிறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டெலிகிராம் ஆப்புக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா அந்த கன்னி தெய்வ வழிபாட்டு புத்தகத்தை அனுப்பிச்சிக்கிறேன். அதன்படி முறைப்படி கன்னி தெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க. கட்டாயம் கன்னி தெய்வ வழிபாடு பண்ணணும். 50வது பாயிண்ட்டு 25வது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்வாளிக்கு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சங்கர நாராயணர் தாங்க. இத்துடன் விஜய் சேதுபதி என்ற பேருக்கான 25 வகையான நேமாலஜி பலன்கள் முடிவெடுக்கின்றன. உங்கள் பேரை வச்சே 25 பலன் சொல்கிறேன். நாங்கள் ஜாதகத்தை வச்சு நல்லா அதிகமாக அவ்வளோ துல்லியமாக சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க நண்பர்களே. ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க. நன்றி நேயர்களே, நன்றி, வணக்கம்.